ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் திருப்பூர்லேருந்து விசாலி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல் உடஞ்சிருச்சு. செல் உடஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதில் இருக்கிற எல்லா ஐடி இதெல்லாம் மாற்றி, இந்த செட்லாம் மாற்றி எல்லாம் கொஞ்சம் இதானதுனால டிலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே, செல்லை ரெடி பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நான் இப்படி தான் செவ்வாய்க்கிழமை காலையில் இப்படி தான் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு குளித்து வீடெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து இந்த சட்னி அரைக்கிறான், புதினா சட்னி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது என்ன கீரை, இந்த கீரை மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடு வந்து சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த சைடெல்லாம் மணத்தக்காளி கீரைன்னு சொல்கிறாங்க. நான் எப்படின்னு பார்த்திங்கன்னா, தேங்காயை வந்து எண்ணெயிலே வணக்குவேன். ஒரு சில பேர் மேலே தூவுவாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன், அது எண்ணெயிலே வணக்கி கீரை செய்யும்போது செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு அரிசி வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து சிகப்பரிசின்னு சொல்லிட்டு அந்த அரிசி. இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற ஜாமான்லாம் கழுவிட்டு இது பண்ணலாம், கழுவலான்னு சொல்லிட்டு என்னான்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல என்னமோ இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து ப்ளவுஸ் தைக்கிறேன் இல்லையா, ப்ளவுஸ் சுடிதார் தைக்கிறதுனால லைனிங்க்கு பைப்பிங்க்கு இதுக்கெல்லாம் தேவைப்படும் அந்த மாதிரி துணியெல்லாம். அப்புறம் வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது அந்த பட்டி வைக்கிறதுக்கு அந்த துணியெல்லாம் தேவைப்படும். அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா சரி இருக்கிற ஜாமான்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா சமையல் வேலையும் முடிஞ்சுது. சரி ஓகே, எல்லா வேலையும் முடிஞ்சுது. நீ பாத்திரம் மட்டும் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புனா ஓகே சரின்னு அதுக்கப்புறம் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா டவல் வந்து கொஞ்சம் கஜகஜன்னு இருந்தது. அதுக்குள்ளே யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தேன். டவல் கொஞ்சம் கஜகஜன்னு இருந்ததுனால அந்த டவலை கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே சிங்கிளையே அலசி போட்டுருவேன். தனியாலாம் போட மாட்டேன், சிங்கிளையே போட்டுருவேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் அடுப்பு வந்து லாஸ்ட்டு. பார்த்திங்கன்னா நான் அடுப்பு வாங்கிட்டு வந்துட்டு ஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. சட்னி அரைச்சிட்டேன், கீரை பொரியல், சாப்பாடு. இந்த சாப்பாடு வேகிறதுக்கு தாங்க ரொம்ப டைம் எடுக்குது. அதே சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் முடுக்கி. ஆனால் அந்த அரிசி பரவாயில்லைங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் சுகர்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக அப்படியே போய்கிட்டு இருக்குது. நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம், ஒன்றும் இது கிடையாது. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளம்பிட்டேங்க. சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சரி நம்ம வந்து அடுப்பு வந்து நம்ம ஓப்பன் பண்ண வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொதப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுப்பு ரெடி பண்ணிவிட்டு வீடியோவை மாற்றி போட்டேங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அடுப்பு தான் காட்டணும், நான் அப்படியே ஆப்போசிட்டில் காட்டியிருப்பேன். பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் வருது பாருங்கள். பாலை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கேசரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அன்பாக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த அடுப்பு நல்லாவே இருந்ததுங்க. இங்கே வேற ஒரு பக்கம் போய் கேட்டோம், அங்கே வந்து 3600 ஒரு அடுப்பு ஆஃபர் சொன்னாங்க. சரி சில்வரில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். எல்லாம் 10,000 சொல்கிறாங்க. 10,000 போட்டு அடுப்பு வாங்குகிற நிலமையிலலாம் நான்லாம் இல்லை. நான் வேறு வழி இல்லை, அடுப்பு ரொம்ப டேஞ்சர் ஆயிடுச்சு. சரி வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. ஆனால் இந்த அடுப்பு நல்லா இருந்தது, கொஞ்சம் ஸ்பேஸ் எல்லாம் நல்லா இருந்தது. சரி 3 அடுப்பு வாங்கி தான் பார்ப்போம். இது வரைக்கும் 3 அடுப்பு யூஸ் பண்ணதில்லை. சரி வாங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த அடுப்பு வாங்கினேன். எப்படி இருக்குது இந்த அடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆனால் எரியுது, நல்லா இருக்குது, அடுப்பு நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது, சூப்பராக இருக்குது அடுப்பு. அதே மாதிரி 3 பர்னர் இருக்கிறதுன்னு எதுக்கு அப்படின்னு நான் நினச்சேன். உண்மையிலேயே 3 பர்னர் இருக்குது, நல்லா வேலை சீக்கிரமாக முடியுதுங்க. சரியான வெயிட்டுங்க, தூக்கி மடியில் வச்சு எடுத்தேன் நான். சரியான வெயிட்டு.
பார்த்திங்கன்னா நான் வீடியோ மாற்றி எடுக்கணும், நான் வந்து இதுக்கு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டேன். என் ஃப்ரெண்டு தான் எடுத்தா. அவள் வந்து ஷார்ட்ஸுக்கு வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்துட்டா. சரி பரவாயில்ல, அப்படியே போட்டேன் நான். பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்